சென்டிமெண்ட் அதிகம் பார்க்குற உலகம் எந்த உலகம்னு பார்த்தீங்கன்னா, அது சினிமா உலகம் தான். பல நடிகர்களை ராசி இல்லாத நடிகர்கள்னு ஒதுக்கியிருக்காங்க. பல நடிகைகளை ராசி இல்லாத நடிகைகள்னு ஒதுக்கியிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ராசி இல்லாதவங்களான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அவங்க 100% உழைப்பை அந்த திரைப்படத்தில் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஏன் அவங்க ராசி இல்லாத நடிகர்கள்னு அவங்க மாறி போனாங்கன்னா, அவங்க தேர்ந்தெடுத்த தப்பான கதாபாத்திரம் தான், தப்பான படக்குழுவினர் தான். நீங்கள் எப்பயுமே ஒரு படக்குழுவை தேர்ந்தெடுக்கிறப்பையும் ஒரு கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறப்பையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்குறாங்க, ஒரு பெரிய கதாபாத்திரம் கிடைக்கிதுன்னு சில பல காரணங்களுக்காக நீங்கள் எப்பயுமே வந்து தேர்ந்தெடுக்கக்கூடாது. நீங்கள் நடிக்கிற படம் வெளிவரணும். அது வெளிவந்தால் தான் வெளி உலகத்துக்கு நீங்கள் நடிகர்னு தெரிவிங்க. வெளி உலகத்துக்கு நடிகர்னு தெரிஞ்சால் தான் அடுத்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரும். அப்படிங்கிறப்ப வெளியே வராத படங்கள், உப்புமா கம்பெனிலாம் போய் மாட்டிக்கிட்டு உங்கள் கேரியரையும் நீங்கள் காலி பண்ணிடாதீங்க. ஒரு வருஷம் போச்சுன்னா உங்கள் வயசு ஒன்று கூடிரும். நடிகர்களுக்கு எப்போயுமே வந்து வயசும் ரொம்ப முக்கியம். ஒரு இயக்குனர் ஆகிறதுக்கு அவர் 60-70 வயசில் கூட இயக்குனர் ஆகிடலாம். ஆனால் நடிகர்கள் அப்படி கிடையாது. ஏஜ் ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறப்ப காற்றுள்ளத போதே தூற்றிக்கொள், காலத்தை பயிர் செய்யுன்னு சொல்லுவாங்கள்ல. அதனால் ஒவ்வொரு நாளையும் வீணாக்காமல் ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து கதாபாத்திரங்களையும் அந்த படக்குழுவினரையும் நீங்கள் வந்து தேர்ந்தெடுங்க. நல்ல மண்ணில் விழுந்த விதை தான் செடியாகவும் இல்லை மரமாகும். தவறான மண்ணில் விழுந்த விதை அது வந்து மரமாகவோ செடியாகவோ ஆகாது. அது மாதிரி நீங்கள் வந்து விதைக்கிறப்ப உங்களோட முதல் படங்கள், அதாவது ஆரம்பகால படங்கள் நல்ல படங்களாகவும் ஜெயிக்கக்கூடிய படங்களாகவும் மேக்கிங் வைஸாக நல்ல படங்களாக இருந்துச்சுன்னா தான் நீங்கள் உங்களால் வளர முடியும். அதாவது நீங்கள் வளர்ந்து வர்ற காலங்களில் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரமும் அந்த தேர்ந்தெடுக்கிற சிறந்த படக்குழுவினரும் தான் வந்து உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க.